மைக்ரோவனில் செய்கிறவங்களா மைக்ரோவனில் செஞ்சுக்கலாம். மைக்ரோவனில் நான் கொஞ்சம் 10 நிமிஷம் 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் வச்சு சூடு பண்ணி வைக்கிறேன். மைக்ரோவனில் இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. மைக்ரோவனில் இதில் பேனில் சூட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் ரொம்ப சூடு வரணும் அவசியம் இல்லை. அது நல்லா முறுமுறுன்னு ஆனாலே போதும். நல்ல சூடு பாருங்கள், கிறிஸ்பி ஆகிடுச்சிது. முறுமுறுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கலர் மரம் முறுமுறுன்னு ஆனாலே போதும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லை பட்டர் நெய் உங்களுக்கு எது தேவை விருப்பமோ அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மக்கானுக்கு தேவையானது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், ரொம்ப காரம் இருக்குது அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோத்தான். நம்ம ஈஸியான கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பட்டர் சேர்த்தாச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம பாப்கார்ன் கொடுக்குறத விட இந்த மக்கானா விதை கொடுக்குறது நல்லது. அது பாப்கார்ன் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. உங்களுக்கு அது கிளாஸ் மாதிரி. இப்போ மக்கானா வறுத்தாச்சு, டப்பாவில் கூட்டியாச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் கொட்டிட்டு வேணுங்கிறது கருவேப்பிலை, நம்மளுக்கு தேவையான பொட்டுக்கடலை என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் இது சிம்பிளாக இப்படி கொடுத்தா அது பாப்கார்ன் ஸ்டைல்லே இருக்கும். கொஞ்சம் நம்ம வேறெல்லாம் சேர்த்துட்டோம்னா அது மாசின மாதிரி தெரியும். அதில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். பசங்களுக்கு பாப்கார்ன் கேட்குற டைமில் இதை நம்ம பேக்கெட் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. நன்றி. நான் ரொம்ப காரம் போடலை, மீடியம் காரம் தான் போட்டிருக்கேன். வேணும்னு காரம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பாப்கார்னுக்கு பதிலாக.